தலசேரியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து இந்த தலசேரி போர்ட்டு தாங்க. ஸோ இந்த போர்ட்டு வந்து ரொம்பவும் பழமையான போர்ட்டு. இந்த கல்லெல்லாம் பாருங்கள். இங்கே தலசேரியில் மோஸ்ட்லி வந்து வீடுகளே பழைய வீடுகளே இந்த மாதிரி கல்லில் தான் கட்டியிருக்காங்க. செங்கல்லே கொஞ்சம் பெரிய செங்கலாக இருந்தால், அதுவும் கருங்கல் மாதிரி இருந்தால், கருங்கல்லை கட் பண்ணால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. உள்ளே வந்ததுமே அப்படியே எம்டியாக இருக்குது. பெருசாக எதுவுமே ஓப்பன் இல்லை. இங்கே வந்து கசரக்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, மலப்புரம் அந்த ஆர்கியாலஜியோட சர்வேயில் மேப் போட்டு வச்சுருக்காங்க. போய் பார்ப்போம். பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ட்ரி டிக்கெட்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். உள்ளே வந்ததுமே ரொம்ப பழமையான ஒரு இங்கிலாண்டோட அந்த பீரங்கி வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி ஒன்று இருக்குது. இந்த சைடு வந்து உள்ள என்ன இருக்க போது பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. இங்கே யாருமே பெருசாக இல்லை. மேபி இப்போ தான் ஓப்பன் டைம் நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் ஆளாக வந்தாச்சு. ஸோ இப்போ தான் ஒரு கப்பல் வந்து கிளம்பி போனாங்க. கப்பல்ஸுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து செக்யூரிட்டி ரெண்டு மூணு பேர் அங்கங்கே இருக்காங்க. தண்ணி குடிக்கிற இது வச்சுருக்குறாங்க. ரொம்ப சின்ன போட்டு தான். பெரிய பெரிய கோட்டைகளில் பெருசு பெருசாக இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து பெரிய பெரிய மரங்கள் தான் இருக்குது. இங்கே ஒரு பெரிய மரம் இருக்கா, அப்படியே இந்த சைடு ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று இருக்குது சின்னதாக. கோட்டைக்குள்ளே ஒரு கிணறு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு லவ்வர் உட்காந்துருக்காங்க பாருங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே இந்த சைடு லெஃப்ட் சைடு நடந்து வந்தால் இந்த சைடு தான் கொஞ்சம் போர்ட் மாதிரியே தெரியுது. அந்த சைடு பார்க் மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக கட்டி வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், பழைய காலத்து அந்த கல்லை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதில் அப்படியே வந்து செடியெல்லாம் முளைச்சிருக்கு. பாதுகாப்புக்காக இங்கே அங்கங்கே காவலாளிகள் இருக்கிறதுக்காக இந்த இடம் வச்சுருக்காங்க. கேப்பு இங்கே அங்கே அங்கன்ட்டு. ஸோ இந்த இடத்துலையும் இருக்குது. மாங்காய் மரத்தை பாருங்களேன். மாங்காய் செமையாக காய்ச்சி கிடக்குங்க. மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பாதுகாப்புக்கு நிற்கிறவங்களுக்கு அந்த கேப்பு பாருங்கள். அப்படியே ஒரு 4 அடி தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க. இந்த இதில் ஒரு கூண்டு மாதிரி இருக்குது. அந்த கூண்டுக்குள்ளேயும் இருந்து உள்ள பாதுகாப்பு பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். கையில் என்னடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாலிபப்பு. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் எதாவது சாப்பிட்டான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நல்லாயிருக்கு. இது மேலே போயும் பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அங்கேருந்து பார்த்தா ஒன்றும் தெரிய போகிறதில்ல. நம்ம அப்படியே வெளில வந்துட வேண்டியதான். வெளில வந்துட்டோன்னா இந்த பார்க் ஒன்று இருக்குது. நான் பாருங்கள், அண்டர் கிரவுண்டெலாம் இருக்குது. ஆனால் உள்ளே போகிறது கலவடு கிடையாது. லாக் பண்ணி வச்சுருக்காங்க. கோட்டைக்கு கீழே இருக்குது. இந்த இடத்த பாருங்கள், செமையாக இருக்குல்ல. கீழே வந்து பழைய காலத்து சேரு, அப்படியே பக்கத்தில் வந்து இந்த மரத்தில் உள்ள பூவு, அப்படியே இந்த சைடு பார்த்தா பீச்சு. செமையாக இருக்குல்ல. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு பூக்கள் வந்து பூக்குதுங்க. அது மாதிரி தான் நம்ம பெங்களூர் போகும்போது வந்துட்டு ஒரு பூ பூத்துருந்தது பிங்க் கலரில், நல்லா இருந்துச்சு. இப்போது இங்கேயும் ஒரு பூ இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. மரத்தில் மாங்காவை பாருங்கள், குட்டி குட்டியாக கிடக்கு பாருங்கள். இந்த ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, வடு மாங்காய். இந்த மாங்காய்லாம் எவ்வளோ சைஸ் தான் வரும். குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. பக்கத்தில் இல்லை, ஆனால் எல்லாம் பறிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்தை பாருங்கள், கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய மாங்காவாக கிடக்குது. போர்ட் வந்து பெரிய அளவுக்கு பெரிய போர்ட்டு கிடையாது. ஸோ இங்கே ஒரு சின்ன போர்ட்டு இருந்திருக்கு. அதை அப்படியே பராமரித்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் பார்க் செட்டப்லேயே வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. ஒரு ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா தலசேரி சுற்றி பார்க்கறதுக்கு கரெக்டான இடம். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு ஏற்ற இடம் கிடையாது. அந்தளவுக்கு தான் இருக்குது. இன்னும் ஒரு பிளேஸ் இருக்குது, கொஞ்சம் லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடம் வந்து பார்த்துங்க. அங்கேயே நம்ம போக போகிறோம். ஸோ இங்கே அவ்வளோ கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போவோம். நம்ம டைம் நிறைய இருக்குங்க. சாயந்தரம் 5 மணிக்கு தான் ட்ரெயின். அடுத்த ஒரு பிளேஸ் போகிறதுக்கு. பின்னாடி ஒரு இடத்த பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல. ஆக்சுவலாக அது வந்து ஸ்கூலு. இந்த சைடு இருக்குது வந்து ஹாஸ்பிட்டல். கவனிக்கவே இல்லைங்க. இங்கே வருங்க, கேரளானா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி. பெப்பரு இந்த மரத்துக்கிட்டே, இந்த மரத்தில் உள்ள செடி இருக்குல்ல, இதுதான் பெப்பர் செடி. கீழே ஒரு காய் கிடந்துச்சு, என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா பெப்பரு. இதில் இருக்கு பாருங்களா, விழுந்து கிடக்குது பெப்பர் செடி. இந்த மேலே இருக்கு பாருங்கள், நல்லா காய்ச்சி கருப்பாயிடுச்சு.
தலசேரியில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பீச்சு. ஸோ பீச்சுக்கு ஆல்ரெடி போயிருந்தோம், இருந்தாலும் நம்ம நேற்று நைட்டு வந்த இடத்துக்கு இப்போ போக போகிறோம். இந்த போர்ட்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கே ஒரு சர்ச் இருக்கும், இங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுக்கு அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா இந்த வழியாக அந்த கார் இருக்குது, அந்த கார் வழியாக உள்ளே போனோம்னா பீச்சுக்கு போகலாம். நம்ம நேற்று அப்படி தான் போயிருந்தோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக இங்கே வந்து நிறைய கார்ஸ் இருந்தது, பார்க் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட வந்திருந்தாங்க. இப்போ கொஞ்சம் எம்டியாக இருக்குது. இந்த போர்ட்டில் தான் அந்த லைட் ஹவுஸும் இருக்குது. நம்ம அங்கே போகலை, சைடு லாக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்னொரு வழி இருக்குது, கீழே இறங்கி அந்த பார்க்கிங் வர வழி இருக்குது, அதுலேருந்து மேலே ஏறி போகணும். நாம் அப்படியே போயாச்சு. ஓகேங்க, நம்ம ரிட்டன் அப்படியே கீழே போவோம். இந்த இடம் நல்லாயிருக்கும், நைட்டே நல்லா இருந்தது. பார்ப்போம் எப்படி இருக்குது பாருங்கள். என்ட்ரன்ஸே வந்து ஒரு வெட்டிங்கில் வந்து என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குல்ல. இது நைட்டு ஃபுல்லாக லைட்டிங்கில் இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே கீழே இறங்கி போவோம். அப்பா வந்தால் என்னங்க எம்டியாக இருக்குது, ஒரு ஆள் கூட காணும். நைட் என்னடானா அவ்வளோ கூட்டம் இருந்தது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து ஆட்களே இல்லை. எப்போ தாண்டா கடையை திறப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மணி 11 மணி ஆகுதுங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஈவினிங்கில் இருந்து தான் இங்கே வந்து ஹாப்பினிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் செம ஹாப்பினிங்க. நைட்டு ஃபுல்லாக அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். கடைகளும் இருந்தது. இப்போ எல்லா கடைகளும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே பீச்சில் போயிட்டு கொஞ்ச நேரம் சில் பண்ணிவிட்டு அப்படியே வருவோம். இங்கே தான் இந்த சர்பத்தை அதெல்லாம் குடிக்கலான்ட்டு இருந்தேன். இந்த டேபிள் பாருங்கள், அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், அவ்வளோ கடைகள் இருந்துச்சு, எல்லா கடையும் இன்னும் எதுவும் ஓப்பன் பண்ணல. இங்கே பாருங்கள், இந்த டென்ட்டு மாதிரி போட்டிருக்காங்களே லைட்டு வச்சு ஃபுல்லாக கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு நைட்டு பார்க்க. நல்ல வேலை இந்த இடத்த வந்து நைட்டே பார்த்துட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஈவினிங் இருக்க மாட்டேன், கிளம்பிடுவேனா. அதனால் நம்ம நைட்டே அந்த இடத்த பார்த்தாச்சு. தலசேரி வந்து நான் வந்து வைப் பண்ண வைக்கணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு நார்மலாக இருக்குன்னு பார்த்தா எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம் தான். இந்த கிராஃபிட்டி ரோடுன்ற ஒன்று இருக்குல்ல, பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களே, அங்கே போய் எடுக்கலான்னு பார்த்தா அங்கேயே ஒரு 2 சீட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. அங்கே பெருசாக எதுவும் இல்லை. சரி இங்கே நைட்டு வந்தோம், சரி பகலில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பகலே இங்கே வந்து ஏமாற்றம் தான். இந்த சைடு பாருங்கள், கரை இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த சைடு சின்ன சின்ன பாறைகளாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அது போக அந்த சைடு பாருங்கள், பெரிய ஒரு மலை ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு மாதிரி ஒன்று இருக்குது. நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு. இந்த போட்டில் வராங்க மீன் பிடிச்சிட்டு, அதையா பார்ப்போம். நம்ம வெயில் அடித்தாலும் இந்த பீச்சுக்கிட்ட வந்ததும் ஒரு மாதிரி சில்லாக தாங்க இருக்குது. நல்லா குளிர்ந்த காற்றடிக்கிறதுனா நல்லா இருக்குது. அவங்களுக்கு தெரியுதா, அந்த சைடு ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கா, அதுக்கப்புறம் அந்த கேப்பில் கொஞ்சம் தூரம் தள்ளதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மலை இருக்குது, தீவு மாதிரி. நல்லாயிருக்கு. மீன் கொண்டு வராங்களான்னு பார்ப்போம். அளவு வந்து பெரிய அளவுக்குலாம் இல்லை, நார்மலாக இதாக இருக்குது. வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், கொண்டு வந்ததை தண்ணியில் வந்து முக்குறாங்க, மண் எதுவும் இல்லாமல். எல்லாம் நண்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நண்டு சிப்பிங்க, சிப்பி தான் நிறைய வச்சுருக்குறாங்க. ஓ ஓ சிப்பி தான் போய் எடுத்துகிட்டு வராங்க. சிப்பி எனக்கு தெரிஞ்சு அந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறைகளில் தான் சிப்பி ஒட்டி இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் அவ்வளோதான். சிப்பி வந்து கேரளாவில் ஃபேமஸ்ஸு. அது சீசன் டைத்தில் தாங்க சிப்பி வந்து நிறைய கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கொக்கு ஒன்று இருக்குது. கலரு பாருங்களேன், சிமெண்ட் கலரில் இருக்குது. கொக்கு மோஸ்ட்லி வெள்ளை கலரில் தானே இருக்கும். இங்கே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அந்த கொக்கு பாருங்கள் நார்மலாக ஒயிட் கலரில் இருக்குது. இந்த கொக்கு பாருங்கள் ஆஷ் கலரில் இருக்குது. ஓகேங்க, நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே கிளம்பலாம். பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சின்ன சின்ன போட்டில் போயிட்டு மீன், நண்டு, அப்புறம் வந்து சிப்பி அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து சின்ன போட்லேயே அப்படியே வந்துருந்தாங்க. மோட்ரு போட்டு பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல, சின்ன சின்ன போட்டு துடுப்பு போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரம் தான் போவாங்க. போயிட்டு வந்துட்டு இங்கே அப்படியே கையால் தூக்கிட்டு போய் மேலே கரையில் போய் வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். கேரளாவில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. உப்பில் இட்டது வச்சுருப்பாங்க. வாங்கி சாப்பிடுமா? ஆனால் ஒரு பைனாப்பிள் ஒன்று இல்லை சாப்பிட.
எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். இது மாங்காய், இது கொஞ்சம் பழுத்த மாங்காய், பைனாப்பிள், அப்புறம் வந்து பப்பாளி, சௌ, கேரட்டு, கொய்யா, வெள்ளரி, கேரட்டு அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா செமையாக இருக்குது. இந்த இருக்குது பாருங்க. செம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். 10 ரூபா தான் ஒரு பீஸு. செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா ஜூஸியாக அந்த நல்லா புளிப்பு, காரம், உரப்பு எல்லாம் சேர்ந்து ஜூஸியாக வரும்போது சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்தது. கேரளா வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. இதுதான் தலசேரி ஜெயிலு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குல்ல. நான் மைசூர் போயிருந்தோம்ல, மைசூரில் பேலஸ் இருந்ததா, ஸோ அந்த பேலஸ் மாதிரியே தான் இருக்குது. நல்லா இருக்குது பார்க்க. இதுக்கு ஆப்போசிட்டில் கிரவுண்டு. நம்ம வந்து கிரவுண்டுக்கு அந்த சைடு இருந்தோம். இப்போ கிரவுண்டை சுற்றி ஓவர் பெரின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் உண்டு. அங்கே தான் நம்ம போக போகிறோம். அருமையான ஒரு பள்ளிவாசல், நல்லா பேலஸ் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த சைடு வந்து ஸ்போர்ட்ஸுக்குள்ளே கிரவுண்ட் இருக்குது. தலசேரியோட பெரிய ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அப்படியே காங்கிரீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம அப்படியே முன்னாடி போவோம். நம்ம அந்த இடம் வந்து முன்னாடி தான் இருக்குது. தலசேரியில் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து நடந்தே போயிடலாம். எல்லாம் பக்கம் தான். நீ நல்லா வந்து கொஞ்சம் நடக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அப்படியே மெதுவாக நடந்து போய்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸ்போர்ட்ஸ் கிளப். இது வந்து மெயின் கிரவுண்டுங்க. ஸோ இந்த சைடு தான் இருக்குது இந்த இது. அது வந்து ஜெயிலு, அந்த பக்கத்துலேயே பள்ளிவாசல். கீழே இறங்கி தான் போகணுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு. ஓவர் பெரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் போட்டிருந்தது. போர்ட்டு மாதிரி தான் இருந்தது. அதுவும் அப்படியே பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கேட்டில் தான் இருக்குது. இங்கிலீஷில் போடலை, உள்ளே போவோம். ஓவர் பெரிஸ் ஆஃப் பெலின்னு போட்டிருந்தது. டிக்கெட் எடுத்தாச்சு. 20 ரூபா டிக்கெட்டு. தலசேரி ஹெரிட்டேஜ் டூரிசம். ஸோ இங்கே இருக்குது. இங்கேயும் பார்த்து மாதிரி தான் வச்சுருக்காங்க. இங்கேருந்து அப்படியே உள்ளே பார்க்குற மாதிரி, பீச்சை பார்க்குற மாதிரி 20 ரூபா வாங்கியிருக்காங்க. உள்ளே என்ன தான் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே கூட போர்ட்டில் கூட காசே வாங்கலை, ஃப்ரீ என்ட்ரி தான். நல்லா காற்று அடிக்குதுங்க. வெயில் பக்கம் ஒரு பக்கம் செம அடிக்குது வெயில், பட் காற்று நல்லா அடிக்குது. இந்த பேர் இருந்தால் போட்டிருக்கு பாருங்கள், ஓவர் பெரி இஸ் போலி அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரில. பிரிட்டிஷில் எழுதி வச்சுருக்காங்களா. இந்த மாதிரி பார்க்குக்கெலாம் வந்தால் நம்ம வந்து வீடியோ எடுக்க தான் வருவோம். சிங்கிளாக இருந்தால் இந்த கப்புள்ஸ் எல்லாம் அங்கங்கே உட்காந்துருப்பாங்களா, நம்மளுக்கு நல்ல ஒரு இடம் இருக்கும், வீடியோ எடுக்க முடியாது. விளாட்றதுக்கு வச்சுருக்காங்க. இது என்ன அத்திப்பழம் தாங்க, அத்திப்பழம் மரம் நினைக்கிறேன். அத்திப்பழமே தான். எல்லாம் கப்புள்ஸாக உட்காந்துருக்காங்களா. நான் வரமாக டக்குன்னு பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு வந்தாங்க. அப்படியே டக்குன்னு மொபைல் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து நார்மலாக எடுத்தால் கூட எங்கேயாவது இருக்காங்களா, அது வேறு பயமாக இருக்குது. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, செமையாக இருக்கலாம். இதுவும் சீசன் டயத்தில் அங்கே பூக்கும். சம்திங் இந்த பூ தான் விஜய் வந்து கட்சியில் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு, இந்த வாகை பூவா ஏதோ ஒன்று. இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் இந்த ஓவர் பெரி. சின்னதாக ஒரு லைட் ஹவுஸ் மாதிரி இருக்கும். இதை பார்க்கறதுக்கு 20 ரூபா சார்ஜ். எங்கே போனாலும் இந்த லவ்வர்ஸாக உட்காந்துருக்காங்களா, நம்மளால் ஃப்ரீயாக வீடியோவே எடுக்க முடிய மாட்டேங்குது. எங்கிட்டு திருப்பினாலும் ஏதாவது ஒரு பக்கம் இருக்காங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன தான் செய்ய. லைட்டாக மேலே போய் வரும். அங்கேயும் போகலான்னு பார்த்தேன். கடைசியில் ஒரு 10 ஒரு 2 பேர் இருந்தாங்க அங்கே. சரி, அவங்க வந்துட்டதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டேன். அந்த மரம் இல்லைன்னா பார்க்க அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க நல்லாயிருக்கும், அழகா. எப்போவுமே நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு அதை நான் காட்டுறேன்.
இந்த இடத்த பார்க்குறதுக்கு 20 ரூபா டிக்கெட்டு. நான் நார்மலாக தான் எடுத்துட்டு வந்தாங்க, ஒன்ஸில் போயிட்டாங்க. ரிட்டன் டக்குன்னு பார்க்கும்போது வந்து அவர் பார்த்துட்டு ஒரு மாதிரி என் மொபைலில் பார்த்துட்டே இருந்தார். வீடியோ எடுத்தானா எடுக்கல அப்படின்னு. வாவ், நல்லா இருக்கலாம். சின்னதாக ஒரு பிளேஸ் தான், பட் நல்லாயிருக்கு. எங்கே போனாலும் லவராக இருந்தால் நம்ம எப்படிங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்க முடியும்? இங்கே வருங்க, 105 பேர் வேறு. வெள்ளைக்காரன் எதுக்கும் நமக்கு கட்டி கொடுத்துட்டு போயிட்டா, இவங்க வந்து ஃபுல்லாகவே காதல் கோட்டையாக மாற்றிட்டாங்க எல்லாத்தையும். கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து பார்க்கலாம் எல்லாத்தையும், பட் ஷார்ட்டாக தான் இருக்குது, பெரிய அளவுக்கு இல்லை. இங்கேருந்து வந்து பார்த்தா வெறும் மரத்தை தான் பார்க்கணும் போல், ஒன்றுமே பெருசாக தெரில. சைட்லேயே இந்த ஒரு 3 பிளேஸ் தான் பார்க்க வேண்டியது பிளேஸு. பட் ஆனால் 3மே பெருசாக அந்தளவுக்கு பெருசாக ஒர்த்து இல்லை. இதுக்கெலாம் அமௌண்ட்டே சொல்லிடக்கூடாது, ஆனால் அமௌண்ட்டு போட்டு விட்டுட்ருக்காங்க 20 ரூபா. சரி ஓகே, அவங்க ஏதோ பராமரிக்கிறதுக்காக 20 ரூபா வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் பெரிய அளவுக்கு தலை சைடில் ஒர்த்து இல்லை அப்படிதான் சொல்லுவேன். சும்மா ஒரு நாள் வந்துட்டு ஒரு ஹாஃப் டேக்கில் சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் தான் ஆகும். 2 ஹவர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. காரில் வச்சுருந்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்லேயே போயிடலாம். நடந்து வந்தீங்கன்னா ஒரு 2-3 ஹவர்ஸ் அவ்வளோதான். வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, நான் அடுத்த ஒரு பிளேஸில் சந்திக்கிறேன். பை பாய். இது பேர் என்ன பேர்? ஸ்தலம் எனக்கு தமிழ்நாடு. தமிழ். சென்னை அல்ல, திருநெல்வேலி. சவுத்து. சௌக்கியம். ഇവിടെ சும்மா சுற்றி பார்க்க. ஒரு ஆள் சிங்கிள் ரூமு எதா ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கும். ஒரு ஆள் தான், சோலோ ட்ராவல். இங்கே வேறு எதுவும் சுற்றி பார்க்க பிளேஸ் உண்டோ? வண்டி இல்லை. ஓ, இங்கே சௌ கேரட் நெல்லி மாங்காய் அதெல்லாம் இருக்குது. இங்கே தலைசேரியில் ஃபேமஸ் ஃபுட்டு பாரிஸ். ஓகே, பிரியாணியா? ஓகே, ഉണ്ട് கண்டிப்பாக. ചേട്ടാ நேம்? സെനിയർ. ഓക്കെ, നൈസ് ടു മീറ്റ് യു. ഐ മോഹൻ. താങ്ക് യു. എടാ ഇത് പൈനാപ്പിൾ ഉണ്ടോ? പൈനാപ്പിൾ ചോളം മാംഗോ ചൗ ആണത്. അല്ല അല്ല, ஓகே ஓகே. ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. சரி சேட்டா, என்னரா ஹோட்டல் வெயிட் பண்ண. ஏது வேறு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு, வெயிட் பண்ணுவோம். பைனாப்பிள் இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தேன், பைனாப்பிள் இல்லை. மாங்காய்லாம் சாப்பிட்டா ரொம்ப புளிப்பாயிரும், அப்புறம் எப்படியும் தொண்டை இதாயிரும். அதுதான். ஹாய். அதான் பேர் செமியார். തലശ്ശേരി ഓബർവെൽസ് വോളി പാർക്ക്. ஓகே. நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள்? അവിടെ 2 years. 2 years. முன்னாடி கல்ஃபிலாയിരുന്നു. கல்ஃபில். ஓகே ஓகே. അവിടെ കൊറോണ அப்படி இங்கிட்ட வந்து. சரி. வேற തലശ്ശേരി நல்லா இருக்கா? தலசேரி சூப்பராக இருக்குது. பட்டு കുറച്ച് ഇടം தான் ടൂറിസ്റ്റ് പ്ലേസാகவே இருக்குது. ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് കുറച്ച് ഇവിടെ വണ്ടി ഉണ്ടെങ്കിൽ ഓക്കെ, ട്രാവൽ ചെയ്ത് പോവാം. ബസ്സിൽ കയറി അവിടെ ഇറങ്ങി പിന്നീട് വോക്ക് ചെയ്ത് പോകണം. അവിടെ വലിയ ഓക്കെ. ഞാൻ നേരത്തെ വന്നിട്ട് ബീച്ച് പോയി ഫുള്ള് ലൈറ്റ് സെറ്റപ്പിലെ ഹോട്ടലുണ്ട്. അടിപൊളിയാണ്. ഇവിടെ ബെസ്റ്റ് ടൈം ടൂറിസ്റ്റ് ടൈം ഈവനിങ് ഓൺലി. ഒരു 4:30. അപ്പോൾ ഇവിടെ ഇപ്പോൾ നല്ല വെയിലായിരിക്കും, ചൂട് കൂടുതൽ. തലശ്ശേരി പൂര மார்னிங் டைம் ஒரு கடையும் ஓப்பன்லே இல்லை. ஒர்க்கிங் டைம் ஈவினிங் தான். ஓகே, ஈவினிங் இல்லைன்னா இப்போ நைட்டில் ஃபுட் எல்லாரும் நைட்டு